இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த புகை மூட்டை வந்து நிறைய டீ கடையில் பார்த்துருப்பீங்க. இப்போது எல்லோரும் வந்து எரிவாயு சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கறிக்கட்டையை வச்சு தான் அந்த டீ பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீ பட்டறைக்கு இங்கேருந்து தான் கறிக்கட்டை சப்ளை ஆகுது. இங்கேருந்துன்னா இதே மாதிரி தான் அந்த கறிக்கட்டையை எல்லாருமே தயார் பண்ணுறாங்க. இங்கே நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதை எப்படி பக்குவமாக செய்கிறாங்க அப்படிங்கிறது. இப்படி தான் இது கிட்டத்தட்ட ஒரு செங்கல் சூளை எப்படி எடுக்கிறாங்களோ, செங்கல் எப்படி அறுக்கிறாங்களோ கட்டடத்துக்கு, அதே மாதிரி தான் இந்த கறிக்கட்டையை வந்து விறகுலேருந்து எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த விறகு எல்லாமே கறியாகிட்டு இருக்குது. இதுக்கு எப்படி வந்து இந்த மூட்டம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதை வந்து சாதாரணமாக எல்லாராலையும் செய்ய முடியாது. இதில் நல்ல அனுபவமிக்க கை தேர்ந்தவங்க மட்டும்தான் இதை சரியான முறையில் இந்த கறியை எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், எடுத்து போட்டிருக்காங்க. இந்த கறிக்கட்டையில் எடுத்து பற்ற வைக்கிறப்போ அது சீக்கிரமே நெருப்பாகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கும். அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயமே. இப்போ அதிலேருந்து எடுத்த கறிக்கொட்டையோட மாதிரியை உங்களுக்கு காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான். இதெல்லாம் தரமான கறிக்கட்டைங்க. இதெல்லாம் லேசாக ஒரு சூடம்பத்தை வச்ச நெருப்பு இருந்தாலுமே போதும், அதில் பட்டுச்சுனாலே சுலபமாக பற்றிக்கும். இது குளிர்காலத்துலலாம் டீ கடைகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. டீ கடைகளுக்குன்னு இல்லை, நெருப்பு சீக்கிரமாக பற்ற வைக்கணும் அப்படின்னா இந்த கறிக்கட்டைகளை போட்டு தான் சீக்கிரம் பற்ற வைப்பாங்க. இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம திருச்சி கீரனூர் ரோடுக்கு உள்ளே இருக்கிற இந்த ரயில்வே கேட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு முன்னாடி தான் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, நிறைய பகுதிகளில் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியாது இது எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு. அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இதை செய்கிறவங்ககிட்டையும் கூட நம்ம கேட்கலாம். இங்கே பாருங்கள், அவங்க செய்கிறத உங்களுக்கு நல்லா செஞ்சு காட்டுறாங்க. இந்த விறகுகளை உள்ளே வச்சு அது மேலே வந்து நார் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அதை பதப்படுத்தி அது மேலே மண்ணெல்லாம் போட்டு மூடி வைக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து எரிஞ்சிடக்கூடாது. எரிஞ்சிருச்சு அப்படின்னா அது சாம்பல் ஆகிடும். நமக்கு கறிக்கட்டை வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி பக்குவம் பண்ணி வைக்கிறாங்க. குச்சி வேர்க்கட்டை மட்டும்தான். சரி சரி. மற்றபடி மண் தண்ணி. இது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் இந்த கறி வர்றதுக்கு? ஆமாம். இது உள்ளே வச்சு தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருப்பீங்களா? அடித்து தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கட்டை வரும். இதில் எந்த மாதிரி நிறைய பெரிய கட்டையெல்லாம் வைப்பீங்களா, இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி குச்சிகள் தான்? பெரிய கட்டையெல்லாம் வைப்போம். பெரிய பெரிய கட்டையெல்லாம் 3 பேர் 4 பேர் தூக்க முடியாத கட்டையெல்லாம் வைப்போம். இதுக்குள்ளே வச்சுருவீங்க. ஆனால் அதை வச்சு வந்து அந்த கறிக்கொட்டை செதஞ்சிடுமா? அதை ஒன்று நல்லா வெந்து மலராக நிற்கும். மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். சரி, இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. சரி, இதை எடுத்து இதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஏதாவது இருக்கா? அதாவது இத்தனை நாளுக்குள்ளே இதை பயன்படுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி? வருஷம் முன்னூத்தலாம் அப்படியே கிடக்கும். வருஷம் ஃபுல்லாக கெட்டு போகாது. கெட்டு வாய்ப்பே இல்லை. சரி சரி. எத்தனை வருஷம் வேணாலும் அப்படி இருக்கும். பாருங்க, வருஷக்கணக்கில் இருக்கும். நல்லது. ஏதாவது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், அந்த மின்சார உற்பத்திக்கு வந்து நிலக்கரி வந்து எந்த அளவுக்கு தேவை, அது ரொம்ப நீண்ட காலம் வந்து மண்ணுக்குள்ளே புதைப்படிவ மாதிரி இருக்குன்னு இவங்களும் இதை தான் சொல்கிறாங்க. இந்த கறிக்கட்டை வந்து நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் வச்சு பயன்படுத்தலாம். ஏன்னா அது தயாரிக்கப்படுறது, அது உருவாக்கப்படுற விதம் அப்படி. எத்தனை வருஷம்னாலும் நீங்கள் மண்ணுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுருந்தாலும் கூட இது அந்தளவுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். 40 வருஷம் கழிச்சு கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் கெட்டு போகாது. இதை செஞ்சுட்டு இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 40-50 வருஷம் கழிச்சும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது கெடாது. ஆனால் அதை பக்குவமாக மட்டும் பயன்படுத்தணுங்க. இதை பாருங்கள், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இதை செய்வாங்க அப்படின்றாங்க. இப்போ ஒரு வாரத்துக்குமே இது இப்படி புகஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? எரியணும். அந்த சூடில் உள்ள ஏதாவது சாம்பல் ஆகிடாதா விறகுலாம்? சாம்பல் ஆகிற அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கணும். அப்போ ஒரு ஆள் இங்கே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நைட்டும் பகலும் இருக்கணும். இரவும் பகலுமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்தா தான் செய்ய முடியும். ஆனால் இப்படி பக்குவமாக கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அதை எத்தனை வருஷமாக இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? 40 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த விறகு இதுக்கெல்லாம் மூலப்பொருள்கள்லாம் எங்கே வாங்குவீங்க? வெளியில் பிளாட்டுங்கெல்லாம் நோண்டி போடுறாங்கல்ல. சரி. அவங்கள்ட்ட காசு கொடுத்து வாங்கிக்குவோம். அதான் இந்த வேர்க்கட்டை சொல்கிறாங்களே, அது மாதிரி போய் எடுத்து வச்சுப்பீங்க. இது எடுக்கிறதுல இது 1 கிலோ எவ்வளவுக்கு போகும், இல்லை மூட்டை கணக்கில் தான் விற்பீங்களா? மூட்டை கணக்கில் தான். ஒரு மூட்டை எவ்வளவுக்கு கொடுக்கும்? மூட்டை வந்து அந்த மூட்டை இருக்குது பாருங்க. அதாவது இந்த அங்கே இருக்கிற மூட்டை. அந்த மூட்டை அது வந்து 1300 ரூபா. 1300 ரூபா. அது எத்தனை கிலோ வரும் தோராயமா? குறைஞ்சு 45 கிலோ வரும். 45 கிலோ 45 கிலோ 1300
300 1300 இப்போ இதை மக்கள் வந்து வாங்குறாங்களா? அதாவது வியாபாரிகள் டீ கடைக்கு எல்லாமே வாங்கிட்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் 50 மூட்டை போயிடுச்சு, ஒரு 4 தான் இருக்கு. ஓகே, இதுக்கு உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்குது? ஆர்டர்லாம் நிறைய வருதா? இன்னைக்கு வண்டி இருக்கு, வண்டியில கொண்டு போட்டு வந்துருவோம். போட்டு வந்துருவீங்க. யார் கேட்குறாங்களோ அங்கே கடையில் கொண்டு கொடுத்துட்டு வந்துருவீங்க. ஃபோன் பண்ணி கேட்டுக்குவோம் வேணுமான்னு. பழக்கமான கடைங்க இருக்குல்ல, சரி சரி. பழக்கமான கடைக்கு கேட்போம், கொண்டு வான்னு சொன்னா உடனே கொண்டு போட்டோம். நல்லது நல்லது. ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் அப்படியே மண்வெட்டியில் வச்சு அதை அமுக்கி வைக்க புகை வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. புகை வந்தால் தான் வேகம். சரி, இதுக்குள்ளே இப்போ எவ்வளவு ஒரு தோராயமாக எத்தனை கிலோ விறகு உள்ளே வச்சுருப்பீங்க? இதுக்குள்ளே ஒரு 50 கிலோ விறகு இருக்கும். 50 கிலோ விறகு. அதை சுற்றி அதை எரியறதுக்கு, அதாவது நெருப்பும் அதிகமாகவும் எரிஞ்சிடக்கூடாது, எரியாமையும் இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் வைப்பீங்க? ஒன்றும் வைக்க மாட்டோம், வெறும் நெருப்பு மட்டும்தான். நெருப்பு மட்டும்தான். நெருப்பு மட்டும். அது வந்து எங்கெங்கே வேகுது அங்கங்கே ஓட போட்டுக்கிட்டே போவோம். ஓகே ஓகே. ஓட்டை அப்படியே மூடிக்கிட்டே போயிடும். நெருப்பு வரும் மூடிக்கிட்டே போயிடுவோம். அப்படியே அவ்வளோதான். அதுதான். இப்போ நெருப்பு வந்துச்சு, மூடிட்டீங்க. அப்போ அடுத்தபடி இங்கிட்டு நெருப்பு அதில் நம்ம கண்ணுக்கு அந்த புகை வந்த மாதிரி தெரிஞ்சுன்னா அதை மூடிடுவீங்க. புகையும் நெருப்பு சேர்ந்து வரும். ஓகே ஓகே. இப்போ வர பார்த்து அந்த நெருப்பை ஆஃப் பண்ணிடுவோம், அணைச்சிடுவோம். இப்போ இங்கிட்டு ஓடும். ஏன்னா அதை தொடர்ந்து எரிய விட்டு அது சாம்பலாக போயிடும், வீணாக போயிடும். அதனால அது ரொம்ப பக்குவமாக செய்ய வேண்டிய விஷயம். எல்லாத்தாலையும் செய்ய முடியாது. இதை பார்க்குறதுக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த விறகு எரிஞ்சு அதில் தண்ணி ஊற்றுறப்போ அணையிறப்போ அது என்ன வாசம் வருமோ அப்படி தான் எனக்கும் தெரிஞ்சது. நானும் இந்த சாலையில் வரும்போது பார்த்தேன். சரி, உள்ளே போய் கேட்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து உங்களையும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். இங்கே இப்போ இந்த புகை இப்போ இங்கேயும் கிளம்பிட்டு இருக்கு. இப்போ இதில் அடுத்து நெருப்பு வரும்போது தான் நீங்கள் அதை அனுப்பிங்களா? அணைக்கணும். நெருப்பு வரும். ஓகே. வந்ததுன்னா அந்த ஓட்டையை அடைச்சிடலாம். அப்போ அந்த இடம் வெந்து போச்சு. நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கணும். அதாவது புகையும் நெருப்பும் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடம் நல்லா வெந்துருச்சு, அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறத நீங்கள் மூடிடுறீங்க. சிறப்பு. நல்ல தகவல் எனக்கு தெரிஞ்சுட்டோம். இது வரைக்கும் போகிற வர வழியில் நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி. ஆனால் அதுக்கு உள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் சொல்லி தான் தெரியுது. உங்கள் பேர் என்ன? திருப்பதி. உங்கள் பேர்? என் பேர் சகாயராஜ். 40-45 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா அனுபவமிக்க ஆள் நீங்கள். உங்ககிட்ட பேசுனதில் சந்தோஷம். நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த கறிக்கட்டைங்களை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு நிறைய தகவல்களை கொடுத்துருக்குறாங்க ஐயா சகாயராஜ் அவர்கள். அவங்களுக்கு உங்கள் சார்பிலையும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்குவோம். இப்படி இருக்கிற விறகுகளை தான் அந்த மூட்டத்துக்குள்ளே போட்டு அப்படியே கறியாக்குறாங்க. கறியாக்கி இப்படி கறியை எடுத்துடுறாங்க. இதை அப்புறம் மூட்டை பிடிச்சிடுறாங்க. இது மாதிரி மூட்டை பிடிச்சிடுறாங்க. இந்த மூட்டை வந்து தோராயமாக ஒரு 45 கிலோ வரும் அப்படிங்கிறாங்க. இதை ஒரு மூட்டை 1300 ரூபாயிலேருந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விலைக்கு கொடுக்குறாங்க. பெரிய பெரிய கட்டைங்க இருக்கும். சரி, இந்த பெரிய கட்டைங்க வந்து இந்த அளவுக்கு வெந்துடும். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், அவங்க கையில் வச்சுருக்க இந்த கட்டை வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா கறி ஆகிடும். ஆமாம், இதுதான் பயன்பாட்டுக்கு நல்லதாகவும் இருக்கும். ஏன்னா பெருநெருப்பு உழுகிறதுக்கு அந்த பெருங்கட்டைகள் தான் உதவும் அப்படின்னு தானே. நல்லது. சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. அப்புறம் இன்னொரு முறை பார்ப்போம். சரிங்க.